ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். இன்றைக்கி சண்டே பேசினா என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சிக்கன் குழம்பு செஞ்சேன், நல்ல சாப்பாடு. இது பார்த்தோம்னா அது பேர் டக்குன்னு வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு கல்லீரல் தண்ணி எடுத்துன்னு வந்தாங்களா, அதையும் செஞ்சுட்டேன். நான் ஆக்சுவலி இதெல்லாம் செஞ்சது மத்தியானமே செஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சுனேன். இது ஈவினிங் டைம் சரி சாப்பிட்லான்னு நினச்சி கொஞ்சோண்டு போட்டு சாப்பிட்டோம். ஆனால் என்ன ஆகுதுன்னா నేను 2 பேர் சாப்பிட்லான்ட்டு ஓட்டுக்கணும். ஆனால் என்னன்னா மதியம் இதே சாப்பிட்டோமா, இப்போயும் இதே சாப்பிட்றோம்னா அது என்னமோ ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா மத்தியானம் சூடாக செஞ்சு சாப்பிட்டு ஒரு நல்லா தான் இருக்கும். அதே மறுபடியும் நைட் டைம் அதே வச்சு சாப்பிட்ணுன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். மற்ற டைம்லலாம் அந்த மாதிரி இருக்காது. இந்த சண்டே மட்டும் அந்த மாதிரி இருக்குது. ஏன் எதனாலன்ட்டு தெரில. ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுதானா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள். சண்டே அதனால் அப்படி தான் இருக்குது. சரி, எக்ஸ்ட்ரா இதெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, சாப்பிட முடியலன்னா இதோ தயிரோ எடுத்துன்னு ஊற்றி வச்சுருக்கோம். சிக்கன் இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் தயிர் வச்சு சாப்பிட்லான்ட்டு தயிர் வச்சுருக்கேன். ஜெனி, நீ எதனா சாப்பிட்லாம்? நான் சிக்கன் தயிர். சிக்கன் இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேணான்னு சொன்னீங்க, வேணாம் சாப்பாடுன்னு சொன்னீங்க. சரி, இப்போ சாப்பிடலாம், பசிக்கலாம் தான். இப்போ பசிக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டால் எனக்கு வேணாம் சாப்பாடுன்னு சொன்னான். எதனால தெரியுமா? ஒரு ஈவினிங் டைம் ஒரு 5 மணிக்கு இது கடலை, வேர்க்கடலையில் முழு வேர்க்கடலை அது வாங்கிட்டு வந்தார் அவங்க அப்பாக்கு. நேற்றே வாங்கிட்டு வந்தார். அது இன்னும் நல்லா வேக வச்சு கொடுத்தேன். அது ஒரு 5 மணிக்கு வேக வச்சு கொடுத்து அது சாப்பிட்டாங்க. அப்புறம் ஒரு 5:30க்கு காஃபி உருளைக்கிழங்கு சிப்ஸும் குடித்தாங்க. அது ஒன்று. அப்புறம் மத்தியானத்துக்கு என்னது நுங்கு வாங்கிட்டு வந்தாரா? நுங்கு சாப்பிட்டியா? நுங்கும் சாப்பிட்டாங்கல்ல. ஸ்நாக்ஸாக சாப்பிட்டு இப்போ சாப்பிடுவாங்கன்னா வேணான்னு. அதனால் நம்ம மட்டும் உட்காந்து சாப்பிடுவோம். இப்போது எங்கே நான் கிட்ட போகிறேன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்றான்னு சொல்லுங்கள். சாப்பிட்ணும். தயிர் சாப்பிட்றியா, சிக்கனில் சாப்பிட்றியா? தயிர் சிக்கன் ரெண்டும் சாப்பிட்றேன். கொஞ்சோண்டு சிக்கன் சாப்பிட்டு அது சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் தயிரோட சாப்பிடும். தயிர் வச்சு சாப்பிடு, அப்போ நல்லாயிருக்கும். சரியா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி சண்டே. நம்ம வீட்டில் இப்படி தான் போயிடுச்சு இன்றைக்கி. அது என்னமோ மத்தியானம் செஞ்சேன், மத்தியானம் சாப்பிட்டா நல்லா இருக்குது. அது ஏன் நைட்டுக்கு வச்சு சாப்பிடும்போது ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா சண்டேனா எல்லாமே வீட்டில் இருப்போமா, ஈவினிங் டைமில் எல்லாமே ஒன்றா இருந்து நடுவில் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள்லாம் சாப்பிட்றோம்ல நம்ம. அதனால் நைட்டுக்கு அதே வச்சு சாப்பிட்ணுன்னா ஒரு மாதிரி இருக்கும். அது என்னமோ ஆக்சுவலி சண்டேனாவே அப்படி தான் இருக்குது. உங்கள் வீட்டில் எப்படி நீங்களும் இப்படி உங்களுக்கும் இந்த மாதிரி தோணுதான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்போ கொஞ்சோண்டு சிக்கன் எடுத்துகிட்டு அப்புறமா கொஞ்சோண்டு தயிர் தான் சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி சண்டேன்னா மத்தியானம் சாப்பிட்டு அதே வச்சு சாப்பிடும்போது ஒரு மாதிரியாக இருக்கும், சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது உங்களுக்கு இதே மாதிரி ஃபீல் ஆகுதான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பாய்.